வணக்கம். கற்பினுக்கு அரசினை, பெண்மையின் காப்பினை, பொற்பினுக்கு அழகினை, புகழின் வாழ்க்கையினை, தற்பிரிந்து அருள் புரி தர்மம் போலியை அற்பின தலைவனும் அமைய நோக்கினார். 10 மாத காலம் பிரிந்த தன் மனைவியை ஸ்ரீராமன் பார்க்கிறார். பார்த்தவுடன், நீ மது அருந்தினாய், மாமிசம் உண்டாய், அரக்கர் வீட்டிலே இருந்தாய், ஒழுக்கம் தவறினாய், நீ இறந்தலையோ என்று அக்னியை விட கொடுமையான சுடு சொற்களை பயன்படுத்துகிறார். ஆனா அங்க கம்பர் சொல்லலாம், புலவர் புந்தியான கண்ணால ஜாடை காட்டுறான், லக்குவன் தீய வளர்க்கிறான், சீதை தாமரையில் நடப்பது போல் நடந்து தீக்குள் போகிறார். இது போன்ற கேள்விகளை என் நாயகனே என்னை கேட்ட பின்பு நான் இங்கு வாழ்வது எதற்காக என்று அக்னியில் நடந்தார். தீயில் விடு என்று ராமன் சொல்லவில்லை. தன் கற்பை நிரூபிக்க சீதை தீயில் இறங்கினார். பல பட்டிமன்றங்களில் ராமன் சீதை நெருப்பு நீராடச் செய்து சரியா என்று விவாதிக்கிறார்கள். ராமன் சொல்லவில்லை. சீதையின் கற்பை நிரூபிக்க சீதையே நெருப்பில் இறங்கினார். தேவர்களும் நான்முகனும் நடுங்கினர். சீதை தீயிடை புகுந்தார். அழிந்தே நங்கையை ஒரு தேவர் கையில தூக்கி வர, அந்த தேவனுக்கு உடம்பெல்லாம் எரியுது, கொழுந்து விட்டு தீ எரியுது. இந்த பெண்ணை தூக்கி வர யார? திருமதி சீதா ராமச்சந்திரனை. அந்த தூக்கி கொண்டு வந்தவர் அக்னி தேவர். நீ யாரப்பா என்று ராமன் கேட்க, ஐயா, நான் தான் அக்னி தேவன். இந்த அன்னையின் கற்பு என்னையவே சுடுகிறது. ஆகையால் அன்னையை நீ சந்தேகம் கொள்வது சரி அல்ல. அறத்துக்கு வேறு ஒரு ஒப்பு உண்டோ? இப்போ ஏதாவது ஒரு நல்ல பொருளை தங்கத்துக்கு இணையா நம்ம சொல்லுவோம். தங்கத்துக்கு இணைய இன்னொரு பொருளை எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி அறத்துக்கு ஈறு சீதை தான். இது ஒரே ஒரு முறை அனுமன் சொன்னார். அறத்துக்கு ஈறு சீதை தான். அப்போ ராமன் சொல்வார், இவள் பிள்ளை இல்லாதவள் என்பதை நீ கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வானிலே பிரம்மன் தோன்றுகிறார். சீதையின் பிறப்பையும் அவள் ஒழுக்கத்தையும் விளக்குகிறார். அது மட்டுமல்ல, ராமா, நீ மனிதன் அல்ல, உனக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, நீ நாராயணன். மனிதர் உரு எடுத்து வந்த தர்மம் வேதத்துக்கு கைகால் முளைத்து இந்த உலகை பார்க்க வேண்டும் விரும்பியதால் உன் உருவம் கொண்டு வந்தனர். ஓங்கார பொருள் நீ, ஓங்கார பொருளும் நீ, ஓங்காரமும் நீ. இந்த உலகம் நிலையற்றது. அதை புரிய வைக்கத்தான் நீ சிறிது காலம் பார்க்கடையை விட்டுவிட்டு இங்கே மனிதனாக வந்தாய் என்று பிரம்மன் கூற, சிவபெருமானம் அதை வலியுறுத்துகிறார். சிவபெருமான் கூட யார் வந்தார்? இந்த இப்பிறவியின் தந்தையாகிய தயரதன். தயரதன் அவரும் வாழ்த்துகிறார். ராமா, நின் பணி சிறந்தது. சீதையை நோக்கி உண்மையை உரைக்கிறார் தயரதன்.
லக்குவனை பாராட்டுகிறார். இந்திரசித்தனை வென்றாய், அண்ணனை காத்தாய், சீதையை பார்த்து அருந்ததியை போல் சிறந்து விளங்கிய மருமகளே என்று வாழ்த்துகிறார். என்ன வரம் வேண்டும் கேள். ஏற்கனவே சம்பாசுர யுத்தத்துல 2 வரம் கொடுத்துதான், கையைக்கு வரம் கொடுத்துதான் இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப திரும்பி ராமன்ட்ட உனக்கு என்ன வரம் வேணும் கேள் என்று சொல்ல, ராமன் நீ துறந்த என் தாயை தெய்வமாக எனக்கு தா, என் தாயையும் தம்பியையும் தெய்வம் மகனும் தாயும் தம்பியுமாக திரும்பித்தா என்று கொடுத்தே என்கிறார் தயரர். கையை மீது உள்ள கோபம் தணிந்தது. தேவனிடம் விடைபெற்று தயரன் சென்றார். வீடனன் புஷ்ப விமானம் கொண்டு வருகிறான். அனைவரும் அயோத்தி சென்றனர். மீதி நாளை